بسم الله الرحمن الرحيم الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على بشير النذير وسراج المنير شفيع المذنبين رحمة للعالمين أبي القاسم مولانا محمد اللهم صل على محمد وعلى أهل بيته طيبين الطاهرين وأصحابه المنتجبين. இன்றைய ஃபிக்ஹ் சம்பந்தமான ஃபிக்ஹ் மசாயில்கள் சம்பந்தமான பாடத்திலே குளிப்பு சம்பந்தமாகவும் தயம்மம் சம்பந்தமாக நாங்கள் பார்க்கலாம்னு நினைக்கின்றோம். ஏனென்றால் தொழுகைக்கு முன்பதாக நாங்கள் எங்களை அளவுபடுத்தி அதற்கு தயாராக வேண்டிய ஒரு உன்னதமான ஒரு அமல் தொழுகை. அதே போன்று அந்த தொழுகையிலே உள்ளச்சம், இறை அன்பு, இறை பக்தி, குஷுவோடு குதுவோடு தொழுவதற்கு நாங்கள் பாங்கு சொல்வதற்கு முன்பதாக ஒரு 5 நிமிடம் நேரம் இருக்கின்ற பொழுது உதுவை எடுத்து தயாராகின்ற பொழுது நாங்கள் மெல்ல மெல்ல பணிகளை உதுவை செய்து இஸ்திக்பார் செய்து நாங்கள் எங்களுடைய உள்ளத்தை மனப்பக்குவத்தை வரவழைத்து கொள்ளுகின்ற நேரப்போது அந்த தன்மையோடு உதுவையும் செய்து சரியான உதுவையும் செய்து நாங்கள் முசல்லாவுக்கு போகின்ற பொழுது நல்ல ஒரு அச்சத்தோடு நல்ல ஒரு நிலையோடு நாங்கள் போகலாம். எனவே இந்த தொழுகை அதே போன்று அதுக்கு உது அவசியம். இதே போன்று பல நல்ல காரியங்கள் செய்கின்ற விடயங்களுக்கு முஸ்தஹப்பா இருக்கிறது உது எடுப்பது. இன்னும் சில விடயங்களுக்கு உது கட்டாயமாக இருக்க வேண்டியிருக்கிறது. உம்ராவுடைய நேரம், ஹஜ்ஜுடைய விடயம், இதே போன்று பல விடயங்களுக்கு நாங்கள் உதுவெடுக்க வேண்டிய செய்ய வேண்டிய அமைப்பில் இருக்கின்றோம். அதே நேரத்தில் நாங்கள் இப்போ குளிப்பு சம்பந்தமாக நாங்கள் பார்க்க போகிறோம். குளிப்பு ஜுனூபானவர் உடலுறவு செய்த நிலையில், அதே நேரத்தில் பெண்களுக்கு ஹைது, நிஃபாஸ் போன்ற இஸ்திஹாதா இப்படியான நிகழ்வுகள் நடக்கின்ற பொழுது, மாதவிடாய் வருகின்ற நிகழ்வு, பிள்ளை பேர் வருகின்ற போது அதுக்கு பின்னால் அவர்கள் குளிக்க வேண்டும். இந்த குளிப்பை இந்த அல்பைத்தியருடைய கண்ணோட்டத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இந்த குளிப்பதற்கு முன்னால் உடம்பில் இருக்கக்கூடிய நஜீசுகள் கலட்டக்கூடியது, அகற்றப்பட வேண்டிய விடயங்களை எல்லாம் நாங்கள் அகற்றி கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் சில நேரத்தில் சிலர்கள் தாயத்தை அல்லது அச்சிலம் அப்படி நம்ம கட்டிருக்கிற நேரத்தில் அதெல்லாம் என்ன செஞ்சு கொள்ளணும், அதெல்லாம் அவுட்டு கொள்ள வேண்டும். பிறகு சில நேரங்கள் இறுக்கி எதுவும் கட்டியிருந்த அதைகளை எல்லாம் வச்சு விட்டு இது பண்ணிக்கொள்ள வேண்டும். என்ன செய்ய ஒட்டியிருந்தால் அவைகளை எல்லாம் கழட்டி விட வேண்டும். இதிலே 2 வகையான குளிப்பு இருக்கிறது. ஒன்று இருத்து மாசி, அடுத்தது தர்த்தீப் என்று சொல்லி ஒன்று இருக்கிறது. அல் உஸ்ருல் இருத்து மாசி என்று சொன்னால், ஒரு மனிதர் தண்ணீருக்குள்ள, அது ஆறோ கடலோ குளமோ அல்லது ஒரு குளிக்கிற பெரிய ஒரு ஸ்விம்மிங் பூலோ ஏதோ ஒரு சுத்தமான அந்த தண்ணீரில் உடம்பை التخمس جسدك بالماء دفعة واحدة هذه سورة مبسطة لمعناه وسيتجلى لك مفهومه بسورة أعمق في مرحلة أخرى. எப்படின்னு சொன்னால், ஒரு மனிதன் இந்த தண்ணிக்குள்ள அப்படியே ஃபுல்லாக உடம்பு தாட்டுறது, தாக்கி உசரம் எழும்புறது. பிறகு இன்னொரு தரம் எழும்புனா இன்னும் மிகவும் சிறந்த ஒரு நிலையாகும். அப்படி உடம்பெல்லாம் நீயத்தோட, நீயத் என்பது அவசியம். அந்த நீயத்தோட அப்படி அவன் மனிதன் தண்ணிக்குள்ள இருந்து எழும்பினார். அதுக்கு சொல்வது இருத்திமாசின்னு சொல்லி அதற்கு பேர். இப்போ தர்த்தீபி என்று சொன்னால் அது முறைப்படி செய்வது. முதலாவது என்ன செய்வதுன்னு சொன்னால், தலையை கழுவ வேண்டும். முதலாவது தலை, அந்த சில தமாம ரகசிய தலை பூராகவும் கழுவ வேண்டும். வரக்கபத்திக்கு அடுத்தது கழுத்தை கழுவ வேண்டும். அதுக்கு பிறகு இந்த சொல்லப்படும் எப்படின்னு சொன்னா, அந்த காதையும் என்ன செஞ்சு கொள்ளணும். காது புல்லுக்களை நாங்கள் போட்டுப்படி கஷ்டப்படுறது எந்த அளவுக்கு அதை கழுவ வேண்டுமோ, வெளிரங்கமா உள்ளுக்களை போட்டு நாங்கள் இது பண்ண தேவையில்லை. அது தாகிர வெளிரங்கமாக இருக்கக்கூடிய காதுகளை நாங்கள் தலை கழுகின்ற பொழுது கழுவிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக வலது பக்கம் நாங்கள் கழுவ வேண்டும்.
உங்கள் உடல்ல வலது பக்கம் உடம்பை பிரித்து வலது சித்தியாக உடம்புல அரைவாசி. அதில் என்ன செய்யலாம், இடது பக்கம் கொஞ்சம் கூட்டிக் கொள்ளணும். அதே போன்று கழுத்துல நாங்கள் இங்கே தோளில் தண்ணி ஊற்றுற நேரத்தில் வலது பக்கம் ஊற்றுறது கொஞ்சம் கழுத்துக்கு கொஞ்சம் மேலுக்கு செஞ்சு கொள்ளணும். அதில் படுற அளவுக்கு கொஞ்சம் கூட்டிக் கொள்ளணும். அப்படி இந்த பக்கமும் இந்த உறுப்பும் வேறு அளவுக்கு வலது பக்கம் கழுவி கொள்ளணும். அடுத்ததாக இடது பக்கமாக செஞ்சு கொள்ளணும். இடது பக்கமாக அவன் கழுவணும். இடது பக்கமாக தண்ணீரை அந்த டெப்பில் குடிக்கிற நேரத்தில் நாங்கள் என்ன செஞ்சோம், தண்ணியை ஊற்றிக் கொள்ளணும். தண்ணியை குடிச்சுக்கணும். இடது பக்கமும் அவ்வாறு தான். கொஞ்சம் வலது பக்கம் கொஞ்சம் கூடவும் மேலே கொஞ்சம் கழுத்தையும் கொஞ்சம் மேலே கொஞ்சம் உசத்தியும் இது பண்ணிக்கொண்டு அதுக்கு பிறகு ஃபுல்லாக மனிதன் குளிச்சு இது பண்ணிக்கொள்ள வேண்டும். அதுக்கு பிறகு அந்த அரசியல் பதில ரசி ஒரு ரக்கப்பது தஃபாத்தன் வாயுது. ஒரே நேரத்தில் தலையும் கழுத்தையுமே என்ன செய்யலாம், அப்படியும் கழுதலாம். அப்படியான ஒரு நிலையை நாங்கள் பார்க்கலாம். இந்த உசுலுக்கும் குளிப்புக்கும் சில நிபந்தனைகள், சில ஷரத்துகள் இருக்கிறது. உதுவை போன்றுதான் இதுக்கும். முதலாவது என்ன செய்யணும்னு சொன்னா, எஸ்தர்த்து ஃபீஹி மா துரித்த ஃபில் உதுவி மின நிய்யத்தி வ தஹாரத்தில் மாய் வ இபாஹத்தி வ இத்லாகி வ தஹாரத்து அல்லாஹ் ஜஸ்ம். இப்படி என்னன்னு சொன்னால் நியத் அவசியம். எதுக்கும் இன்னமல் அமால் நியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். நியத் அவசியம். அது தண்ணி வந்து சுத்தமாக இருக்க வேண்டும். அடுத்தது ஆகுமான தண்ணியாக இருக்க வேண்டும். சில இடத்துல அது அவருக்கு மட்டும்தான் குடிக்கிறதுகள் வச்சிருப்பார், அதெல்லாம் கையடிக்க இயலாது. அல்லது இந்த மதரசா மாணவர்கள் அல்லது இந்த பள்ளி பிள்ளைகள் இந்த அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய மாத்திரம் குடிக்கணும்னு சொல்லி அப்படி நீங்கள் வச்சுருந்தாங்க. அது என்ன செய்யறாரு, அது ஆக முடியாது, அதை குடிக்க முடியாது. அடுத்த உடம்பெல்லாம் சுத்தமாக இருக்க வேண்டும். நாங்கள் குடிக்கிறது சுத்தமானு சொன்னால் நாங்கள் சுத்தம் இல்லாமல் தான் இருக்கிறோம். இந்த சுத்தத்தை சில நஜிசல் அப்படி நம்ம அப்பிகள் இருந்தால் இது பண்ணியிருந்தால் முடியுமானவரை நாங்கள் அதை கலந்துக்கொள்ள வேண்டும். முடிஞ்சவரை அவர் தான் என்ன செய்யணும், அவர் யாரும் குளிப்பாடக்கூடாது. அவர் 7வது சந்தர்ப்பம் வந்து அது வேறு விஷயம். ஆனால் அவராகவே அவர் என்ன செஞ்சு கொள்ளணும், அம்கணும் முடியுமா இருந்தால் அவராகவே அவரை குளிச்சு கொள்ள வேண்டும். பல்லாயக்குணாக்க மாணவன் நிச்சயமால் மாறி ஷான் கல்மரதி ராஜகுமாரி மகாராஜ். ஆனால் அவருக்கு அந்த குளிக்கிறதுக்குரிய எந்த தடையும் இல்லா, தண்ணி பாவிப்பதனால் எந்தவித தடையும் இல்லாத ஒரு நிலை ஒன்று ஏற்பட்டிருக்க வேண்டும். நோய் குளிக்கிறதால் நோய் வந்துடும், அல்லது நோய் அதிகரிச்சிடும், அல்லது இந்த தண்ணியை இது பண்ணுறதா குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் போயிடும். அப்படி எல்லாரும் வந்தால் தயமத்துக்கு வரும்போது அந்த நோய் அதிகரிச்சு நோய் வந்துடும் சொல்லி குளிக்கிறதால் வரும்னு சொன்னால் அவர் என்ன செய்யப்படாது. அப்படியான அந்த தடைகள் இல்லாத நேரத்தில் தான் அவர் குளிச்சு கொள்ளலாம். நாங்கள் அந்த உதுவில் நாங்கள் பார்த்தோம், மேலிருந்து கீழே கழுவணும்னு நாங்கள் பார்த்தோம். இந்த உது பாடத்துக்கு பலர்கள் வந்திருக்க மாட்டீங்க, அன்றைக்கு சிலர்கள் வந்தார்கள். மேலிருந்து கீழே கழுவணும்ன்றது அது கட்டாயம். கை கழுகின்ற பொழுது மேலிருந்து கீழே கழுவணும். அதே போல இடதுகையும் அவ்வாறு தலை மசி செய்கின்ற பொழுதும் என்ன செய்யணும், மேலிருந்து கீழே இது பண்ணணும், காலை இப்படி விஷயத்து இது பண்ணணும். உடம்புல ஆட்டம் இல்லாமல் காலை அப்படி உறுதியாக வச்சிருக்கணும்ன்றதை நாங்கள் அன்றைக்கு பார்த்தோம். அன்றைக்கு வந்திருப்பவர்கள் தெரிஞ்சிருக்கும். அடுத்தது தலையை உசுத்தக்கூடாது, கையை தானே செய்யணும். இழுக்கணும். இந்த தண்ணி குடியிலைக்கிற தண்ணியோடு இந்த தண்ணி படக்கூடாது, தலையை உசுத்தக்கூடாது, கை தானே செய்யணும், இது பண்ணணும். அடுத்தது தலை காஞ்சிருக்கணும், காலும் காஞ்சிருக்கணும் என்ற நிலையெல்லாம் நாங்கள் அன்றைக்கு பார்த்தோம். அதே இதில் மேலிருந்து கீழே கழுவணும்ன்ற லாயிஷ்டத்துக்கு உசுலு, அதாவது இங்கே இதில் வந்துட்டு சரத்தில் மேலே இருந்தால் கீழே கழுவணும்னு சொல்லி இந்த உசுலு குளிப்புல அப்படியான ஒரு நிபந்தனை ஒன்று இல்லை. அடுத்தது இதை நாங்கள் அங்கே உதவுல நாங்கள் பார்த்தோம், இந்த தொடர்ச்சியாக ஒன்றன் பின் ஒன்றாக நாங்கள் செய்யணும். காஞ்சதுக்கு பிறகு என்ன செய்யறது, அப்புறம் சின்னத்துக்கு கை கழுகு அப்படின்னு சொல்லி இல்லாமலுக்கு அந்த நேரம் தொடர்ச்சியாக செய்யணும் நாங்கள் அதில் பார்த்தோம். இப்படியான ஒரு நிலை இந்த உசுலே இல்லை. ஏன்னா கமாபில் உது இதில் வந்து ويمكن أن تغسل الرأس والركبة ثم تغسل بقية جسدك بعد فترة حتى لو جف رأسك. இப்போ நாங்கள் தலையை நாங்கள் கழுவி போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு போகிறவங்க செய்யலாம், மற்ற உடம்பை கழுகலாம், இன்னும் கொஞ்சம் இதுக்கு போகிறோம். இது வேணும் சில நேரம் தலை காஞ்சிருந்தாலும் என்ன இல்லை பரவாயில்ல. ஆனால் அப்படி நாங்கள் நின்றுட்டு இல்லையே, ஆனால் சில நேரத்தையில் மறந்துடுவோம், தலை கழுவிட்டு இவ்வளோ கோலன் வந்துடும், அல்லது தலை கழுவி பண்ணிட்டு நேரத்தையில் கூப்பிட்டுருவாங்க யாரும், கைக்கு நின்றுருவோம். அப்போ உசுருடைய இதில் குளிப்புல பிரச்சனை இல்லை, ஆனால் உதுவுல பிரச்சனை இருக்கிறது. அதை கொஞ்சம் கவனிச்சு கொள்ளணும்.
நாங்கள் இதில் பார்த்தோம், உதுவில் நாங்கள் பார்த்தோம், இந்த நேற்றையில தலையில முடியல தான் அந்த தண்ணியை நாங்கள் இது பண்ண. இந்த குளிப்பில் பார்த்தோம் எப்படின்னு சொன்னால், தண்ணி வந்துட்டு தலை மயிருக்கு கீழே எல்லா இடத்துலையும் என்ன செய்யணும், படணும். வாங்க தாடியில் வந்தால் தாடி எல்லாம் வடிவாக குடைஞ்சி என்ன செய்யணும், கழுவணும். தலையெல்லாம் வடிவாக ஒன்று கழுவணும். உதுவில் அப்படியான கண்டிப்பான விஷயம் எல்லாம் இல்லை. தலைப்புல அந்த மயில் பட்டா போகுது, அடுத்தது வெளியில் படக்கூடிய இடத்துல தான் மயில் எடுக்கிற மயில் முளைச்சிருந்தால் அந்த அந்த இடத்துல பட்டா போகுதுன்னு வைக்கிறது. ஆனால் இதில் அடர்ந்த தாடி வல்லனுடைய முடி இருந்தாலும் நல்லா தலையுடைய முடிக்கு கீழே இருக்கிற அந்த தோல் என்ன செய்யணும், எல்லாம் படுற அளவுக்கும். அதே போல இந்த புருவம், அடர்த்தியான புருவம் இருக்கும் சிலாக்களுக்கு. அப்போ உள்ளுக்கு அந்த உதவுல சில தேதியில் அது அந்த கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் இதில் என்ன செய்யணும், நல்லா அப்படிலாம் குழந்தை விடுந்து இது பண்ணி தேய்ச்சி ஒழுங்காக. அதுபோல் தாடியும் தான் அதுதான் ஒழுங்காக கழுவணும். சில நேரத்தில் நாங்கள் ஹைதாக இருந்து அடுத்தது இந்த ஜனாபத்தாக இருந்து அந்த அந்த ஜுனூபுடைய நிலைமையில குளிச்சோம்னு சொன்னால் அந்த குளிப்பு மேனேஜரும் உதவையும் சேர்த்துக்கொள்ளும். திருப்பி உதவு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது குளிப்பு வாஜிபான ஜனாபத்துடைய நிலைமையில நாங்கள் உதவு எடுத்தா அந்த நிலைமை. சில அடுத்தது இப்போ வெள்ளிக்கிழமையில நாங்கள் குளிக்கிறோம், வெள்ளிக்கிழமை சுண்ணத்து. அதே போல பெருநாள் நேரங்களில் குளிக்கிறது. அப்படி அழுதெல்லாம் அதில் ஃபுகாக்கள் இடத்துல கருத்து வேறுபாடுகள், அது உதவும் எடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனால் வாஜிபான குளிப்பிற்கு தானே, அந்த வாஜிபான குளிப்புல அதுக்கும் வருவதற்கும் உதவு அவசியம் இல்லை. அந்த உதவையும் சேர்த்துக்கொள்ளும். நீயத்தில் வச்சுக்கோனா சரி எல்லாத்துக்கும். ஆனால் முஸ்தாபான சுண்ணத்தான குளிப்புகள் குளிக்கின்ற பொழுது அங்கே நாங்கள் பலர்கள் சொல்லுகின்றார்கள் அது அந்த தொழுகை உதவையும் சேர்த்துக்கொள்ளும்னு சொல்லி. ஆனால் சிலருடைய கருத்து என்ன செய்யுது, அப்படி அல்லாது தனியாக குளிச்சு விட்டு தனியாக உதவும் எடுக்க வேண்டும் என்ற கருத்து வேறுபாடும் இருக்கிறது. ஆகவே நாங்கள் பேணுதலாக இந்த விஷயங்களில் கலந்து கொள்ளலாம். என்ன செய்யணும், நாங்கள் குளிச்சுட்டு உதவையும் எடுத்துக்கொள்வது பேணுதல். இது தசத்தலி சலாத்தி ஃபலாத்த வந்து பாதுல முஸ்லிம், இதான் அதனுடைய நிலவரம். நாங்கள் அந்த ஜனாபத்துடைய நிலைமையில குளிச்சு விட்டோம் என்றால் நாங்கள் அதுக்கு திரும்பி தொழுவதற்கு அதுக்கு பிறகு நாங்கள் உதவு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற சொல்லி முஸ்லிக்க ரசன் பிலா உதவு, அந்த ரசன் பிலா உதவு, அந்த குளிச்ச அந்த நிலையோடு நாங்கள் என்ன செய்யலாம், உதவு இல்லாமலுக்கு போய் அந்த குளிப்பு அந்த உதவை போதுமாக்கி கொள்ளும். பல உசுல்கள் எங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு. உதாரணமா ஜனாபத்துடைய ஜும்மாவுடைய இது வந்திருந்தால் என்ன செய்யலாம், நாங்கள் ஜாசலுக்கு அந்த சில உசுல ஒரு குளிப்பண்ணு குளிச்சா போதும். அது இது ஜும்மாவுடைய இது ஜனாபத்துக்குரிய குளிப்பு, இது ஜும்மாவுடைய சின்னத்தான குளிப்பு. ரெண்டு என்ன செய்ய தேவையில்லை, நாங்கள் ஒன்று போதுமாகிக்கொள்ளும். அதே நேரத்தில் அந்த குறிப்பிட்ட இந்த நீயத்தை அந்த உசுலுக்கு வச்சாலே என்ன செய்யலாம், அது போதுமானதாகும். அந்த தண்ணியை உசுல் ஜனாபதி இப்போ யுனிக்கு அன்கைதி நான் خصوص غسل الجمعة لا بد من نيته ولو إجمالا فلا يونانه غسل آخر. ஆனால் ஜும்மாவுடைய நேரத்தில் அப்படி இல்லை. அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும், இந்த அதற்கு நாங்கள் இந்த எதுக்குன்னு சொன்னால் ஜுனூபுடைய ஜனாபத்துடைய குளிப்பின் போது அந்த குளிப்பும் அந்த உதுவை இது பண்ணிக்கொள்ளும். அது அந்த குளிப்புக்கு நாங்கள் நீயத்தை வச்சு கொண்டோம்னா அந்த நீயத்தை அதுக்கு இது பண்ணிக்கொள்ளணும். ஆனால் ஜும்மாவுடைய சுண்ணத்தான அந்த குளிப்பு இது பண்ற நேரத்தில் நாங்கள் அதுக்கு என்ன செஞ்சு கொள்ளணும், அதுக்கு நாங்கள் அந்த உதுவுக்கும் தனியாக நாம் உசுல் ஜும்மாத்தி லா புத்த மின் நீயத்தி வைக்கணும் ஜும்மாலன் சொல்லாயுனி அனுப்பும் உசுலனாக. ஆனால் ஜும்மாவுடைய குளிப்புக்கும் நாங்கள் இது பண்ணிட்டு வேற குளிப்பை நாங்கள் குளிக்கிறதுக்காக நாங்கள் வச்சிருந்தால் அந்த குளிப்புக்கும் நாங்கள் என்ன செய்யணும், பொதுவாக நீயத்தை நாங்கள் அதுக்கும் நீயத்தை வச்சுக்கொள்ள வேண்டும். உதாரணமாக ஒரு பெண் ஜனாபத்துடைய குளிப்பிரிக்க அந்த கட்டாயம் குளிக்க வேண்டிய ஜனாபத் அப்படி இருக்குது. அந்த ஜனாபத்துடைய ஜுனுபாய் விட்டால் குளிக்க வேண்டியிருக்கிறது. ஹைதுடைய நிலைமை அடுத்த ஜும்மாவுடைய குளிக்க போகிற வழிக்கிறவங்க வந்தால் அப்படின்னு சொன்ன என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு உதுவே எல்லாத்துக்கும் சேர்ந்து அந்த நீயத்தோட என்ன செஞ்சு கொள்ளலாம், இது பண்ணிக்கொள்ளலாம். ஜனாபத்துக்குரிய நீயத்தை வச்சுக்கொண்டா எல்லா உதுவும் இதாகிரும் சொல்லப்படுகிறது. ذلك في غير يمكن أن تغتسل غسلا واحدا بنية الجميع أو تنوي غسل الجنابة ويكفيها ذلك عن غيره. அதான்
ஒசுல் ஜும்மதி கமார், ஆனால் ஜும்மாவுடைய அந்த ஒசுலுக்கு அதுக்கு தவிர அதுக்கு ஜும்மாவுடைய இதுக்கு அதுக்கு வந்து செய்யணும். ஜும்மாலாக அதுக்குரிய நீங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இப்படியாக இந்த இது சம்பந்தமாக வரப்பட்ட உதவிகளை பார்க்கிறோம் நாங்கள். அதே போன்று இப்போ உடம்புல சில நேரங்களில் சில ஆண்கள் சொன்னால் அவர்களிடத்துல ஆண்களுக்கு வரக்கூடிய அந்த இந்திரியம் அப்படியான எல்லாம் இருக்கும். அதெல்லாம் என்ன செஞ்சு கொள்ளணும், வடிவா தேய்ச்சி கழுவி அவர் உறுதிப்படுத்திக் கொள்ளணும். ஆண்களாக இருந்தால் அவர் அந்த குளிக்கிறதுக்கு முன்னால் சிறுநீர் கழிச்சு கொண்டால் அதில் கழிச்சு கொள்ளணும். கழிச்சு கொண்டாங்கன்னு சொன்னால் அப்படி கழிச்சு கொண்டு குளிக்கிறதுக்கு பிறகு அந்த அப்படியான ஒரு நிலைகள் ஏற்பட்டால் அதில் சில இதுகள் இருக்கிறது. அப்படி இல்லாமல் அவர் சிறுநீர் கழிக்காமல் குளிச்சுட்டாரு. குளிச்சதுக்கு பிறகு அப்படி திருப்பி ஒரு அந்த இந்திரியம் இப்படி ஒன்று கண்டாருன்னு சொன்னால் அவர் என்ன செய்யணும், கட்டாயம் திருப்பியும் குளிக்க வேண்டிய நிலை ஏற்படும். கட்டாயம் குளிக்கணும். குளிச்சதுக்கு பிறகு எல்லாம் குளிச்சு முடிஞ்சதுக்கு பிறகு திருப்பி அந்த இந்திரியத்துடைய நிபந்தனைகள் அதனுடைய வர்ணனையோடு அப்படியானவர் வந்தால் என்ன செய்யணும், கட்டாயம் அது குளிக்க வேண்டிய. எனவே அவர்கள் அது மராபிகள் தபவுல கபலன் தப்தாபில் ஒசுல்லி துக்ருஜ பக்காய சாயல்கள் பவுல். எனவே அந்த மனிதன் குளிக்கின்ற ஒன்றுக்கு போறதுக்கு சிறுநீர் கழிக்கிறதோட இருக்கிற அந்த தேங்கியிருக்கிற விஷயங்கள் எல்லாம் வெளியே நெஞ்சிருக்கூடிய அந்த இருக்கக்கூடிய இதெல்லாம் வெளியாகி வந்துடும். சில நேரத்தில் ஒரு உடம்புல ஒட்டிட்டு இருக்கும் கம், அது எதுவும் பிசின் ஒட்டக்கூடிய சாமானியம் இருக்கும். அவனுக்கு அந்த குளிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் கலட்டி பார்க்குற கஷ்டம்னு சொன்னா அவன் என்ன செஞ்சிடணும், அம்மா இதா தாசர் அவ தாசர் அழகி சாலத்தூள் முடியுமான்னு சொன்னா முடியுமா கலட்டி பார்க்கணும், கலட்டி இது பண்ண பார்க்கணும். அப்படி இல்லை கலட்டி இல்லாமல் இது பண்ண இல்லாமல் கண்டு கஷ்டமா இருந்தா அவர் நெஞ்சிடணும், டைமத்துக்கு அவர் மாறிடணும். ஆனால் கலட்டக்கூடிய விஷயம் தான் நிஜாமானியமா இருக்கிறது. இல்லை அப்படி இல்லை அந்த வேறு தயமம் செய்யக்கூடிய நிலை அம்மா இதா காணல் ஹாஜிப் மவாது தயமம் தயமம் செய்யக்கூடிய உறுப்பிற்கு தானே தயமம் செய்யக்கூடிய உறுப்பு என்னன்னு சொல்லி எங்களுக்கு வரும். தயமம் ரெண்டு கைகளும் மோமும். அப்போ அதில் எங்கே சரி ஒரு தடை இதுகள் இருந்தால் என்ன செஞ்சு கொள்ளணும், உதவும் செஞ்சு இந்த குளிப்பையும் செஞ்சு தயமமும் செஞ்சு கொள்ளணும். ரெண்டையும் செய்யணும். இந்த கை முழங்கு கீழே அந்த இந்த கையில் மோத்துல கையிலையும் முகங்கள்லையும் மண்கட்டு அந்த கை இதுலையும் மோத்துலையும் இப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் குளிச்சு தயமம் செஞ்சு கொள்ளணும். குளிச்சு முடிஞ்சதுக்கு பிறகு கரெக்ட் இல்லையா இங்கே கல்வி படிக்க கல்வியான்னு சொல்லி சொன்னாங்க. அதை என்ன செய்ய தேவையில்லை, கணக்கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு எந்த விதமான ஒரு ஆசரும் அதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. இப்போ நாங்கள் இந்த குளிச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் உதாரணம் வலது பக்கம் நாங்கள் என்ன செய்யறோம், நாங்கள் கழுவி கொண்டிருக்கோம் தலையை கழுவினோமா இல்லையா, அது கழுத்தை கழுவினோமா இல்லையான்னு சொன்னா டக்குன்னு என்ன செய்யணும், நாங்கள் திருப்பி நாங்கள் முன்னும் தலையே கழுவி போட்டு தான் செய்யணும், அங்கே போகணும். அதே மாதிரி இப்போ இடது பக்கம் கழுவிட்டு எங்களுக்கு சந்தேகம் வருது. சந்தேகம் வந்தால் நாங்கள் என்ன செய்யலாம், இந்த வலது தலையையும் கழுத்தையும் வலது பக்கத்தை கழுவி போட்டு தான் என்ன செய்யணும். இதை மட்டும் கழுவினா போதாது. ரெண்டாவது அந்த ஒழுங்குமுறைப்படி நாங்கள் செய்யணும் என்பதற்காக அது வலது பக்கத்தை நாங்கள் இது பண்ணிட்டோம் கழுவி போட்டு திருப்பி நாங்கள் இந்த கழுதாத இடது பக்கத்தை நாங்கள் அப்படி கழுவிட்டு போகலாம். முன்னுக்கு விடுபட்டு இருந்து பின்னால் எங்களுக்கு சந்தேகம் வந்தால் பின்னுக்கு நாங்கள் அந்த முன்னுக்குள்ளதையும் கழுவிட்டு வந்து அதை ஒழுங்குபடி தான் செஞ்சுட்டு போகணும். அதை நாங்கள் கொண்டுட்டு போகணும். இப்போ ஜனாபத்து ஹைது பெண்களுக்கு மாதாந்தம் வரக்கூடிய மாதம் விடாய் ஒன் நிபாஸ் பிள்ளை பிறந்ததுக்கு பின்னால் வரக்கூடிய நிபாஸ். இந்த ஹைதுக்கும் இதுவும் இல்லாத ஏனைகளுக்கு இஸ்திஹாதான்னு சொல்லுவார்கள். இஸ்திஹாதா அப்படிங்கிறாங்க. அடுத்தது மவுத் அந்த அவங்களுக்கு தான் இதுக்கெல்லாம் இந்த இந்த உசுல் வாஜிப் கட்டாயம் குளிக்க வேண்டும். ஜனாபத் இருக்கிறார்கள், ஹைதா இருக்கிறார்கள், நிபாஸ் இருக்கிறார்கள், இஸ்திஹாதா இருக்கிறார்கள், மவுத்தா இருக்கிறார்கள். அடுத்தது மையத்தை தொடுறது, மையத்தை தொட்டாக்கள் மையத்தை இந்த ஆறுற நேரத்தில் சொல்லி பின்னால் அவர்கள் குல்லுவா ஆதி குல்லுவா அஹ்சாலுன் வாஜிபத்துன் சபக அன் ஹத்தஸ்தனி அன் ஹத்தஸ்தனி அன்ஹா ரைட்.
இது சம்பந்தமாக அதுதான் இந்த வாஜிபான சம்பந்தம் விஷயமாக இதெல்லாம் பொது வாஜிபன்னு சொல்லி நாங்கள் முன் அந்த குளிப்பு வாஜிபன்னு சொல்லி நாங்கள் பேசப்பட்டோம். இதே போல இந்த சுன்னத்தான உது சம்பந்தமாக நிறைய அந்த உது இருக்கிறது. அந்த வாஜிபை தவிர சுன்னத்தானது நிறைய இருக்கிறது. அப்போ அதில் நாங்கள் வெள்ளி ஜும்மாவுடைய குளிப்பு, அதனுடைய ஜவாலுக்கு முதல் காலத்தில் சூரியன் உதயமானத்திலிருந்து சூரியன் மறைகிற நடுவில் இருந்து மறைகிற ஜவால் இருக்கிற அதுக்குள்ளே குளிச்சு கொள்வது தான் அது சிறந்தது. அந்த குளிக்கலாம் அதுக்குள்ள. ஆனால் சிறந்தது இந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி இது பண்ணிக்கொள்ளணும். சில அறிவிப்புகளில் துளுவுல் ஃபஜ்ர் வழக்காட்டு இருக்கிறேன் இருக்கிறேன். அதாவது இந்த துளுவுல் இலல் மகரிப் இருக்கிறேன். இந்த துளுவில் ஃபஜ்ர் இலல் ஒரு பண்டு சூரியன் ஃபஜ்ரிலிருந்து சூரியன் மறைகின்ற வரைக்கும். ஆனால் சிறந்தது ஜும்மாவுக்கு முதல் குளிப்பதுதான் சொல்லி இருக்கிறது. அடுத்தது உஸ்லுல் இஹ்ராம். இஹ்ராம் அதுக்கு நாங்கள் அதெல்லாம் முஸ்தஹப்பாக இருக்கிறது. உஸ்லு யௌமை அல் ஈது வல் ஃபித்ர், ஈதுல் அல்ஹா பெருநாள், ஹஜ்ஜி பெருநாள், ஈதுல் ஃபித்ர், ஃபித்ர் அல் ஃபித்ர் வல் அல்ஹா. அதனுடைய நேரம் எப்பன்னு சொன்னால் மின் துலுவுல் ஃபஜ்ரி இலல் குரூப் வல் அஃதல் அல் இத்தியானு பிஹி கப்ல ஸலாத்தில் ஈத். அதாவது துளு ஃபஜ்ரிலிருந்து சில அந்த சூரியன் காலையில் சூரியன் உதயமான அந்த ஃபஜ்ருடைய நேரத்தில் இருந்து சூரியன் மறைகின்ற வரைக்கும் சொல்லி. அதனால் அந்த சிறந்தது வந்துட்டு அந்த கபில சலாத்துறை பெருநாள் தொழுகைக்கு முதல் குளிச்சு கொள்வதுதான் சிறந்தது. என்ன காரணம் வரைக்கும் நமக்கு தெரியாத சில நேரங்களில் தொழில் கிடைக்காம இருக்கலாம், அல்லது ஒரு இடத்துல ஒரு மனுஷன் போன பிந்தி வந்துடலாம், இன்னும் காரணங்கள் இருக்கலாம். ஆகவே தொழுகைகள் தப்பக்கூடிய ஆட்களுமே இதை செய்யலாம், சில நேரத்தில் இருக்கலாம், நமக்கு தெரியாது. அதே போல தில்ஹஜ் மாதத்தில் 8வது நாள் 9வது நாள் அதில் அதே போன்று அஸ்ஸாமி வத்தாசி மின் ஷஹரில் ஹிஜ்ஜத்தில் ஹராம் வஃதல் ஃபி யௌமி தாசி. ஆனால் சிறந்தது வஃதல் யௌமி தாசி அஞ்சு ஐந்து ஜவால், சூரியன் மறைகிற நேரம். இந்த நேரத்தில் சூரியன் நடு மத்தியில் இருந்து ஜவால் ஆகிற அந்த நேரத்தில் 9வது நாளன்று இந்த அரஃபாவுடைய தினம் அன்னைக்கின்ற அந்த அதில் குளிப்பது சுன்னத்தாக இருக்கிறது. ரமதான் மாதத்தில் கூட 1வது நாள் அன்று, அடுத்தது 17வது நாள், 17வது உஸ்லுல் லைலத்து 1வது இரவு சூரியன் நோம்பு துறந்ததுக்கு பிறகு, நோம்பு துறக்கிறது முதல் என்றும் சில ரிவாயத்துகளில் வந்திருக்கிறது. உஸ்லுல் லைலத்துல் ஊலா 1வது இரவு நேரம் சொல்லுவாங்க. பின்னால லைலத்துல் சாபியத் ஆஷிர் 17வது நாள், 19வது நாள், 21வது நாள், 23வது நாள், 20வது நாள், ஹாஜி வல் இஷ்ரீன் 21வது நாள், 23வது நாள், அடுத்த 21 வல் இஷ்ரீன் 24வது நாள், இப்படின்னு சொல்லி வந்திருக்கிறது. அடுத்து இஸ்திகாரா பார்க்குற போகிறாங்க. இஸ்திகாரா பார்க்குற குர்ஆனில் தஸ்பாவில் குர்ஆனில் நன்மையை தெரிந்து பண்ண அதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம், அந்த வசூல் செஞ்சு கொண்டிருக்கு. அடுத்து இஸ்திஸ்கா மலை தேடி தொழுவதற்கு, மக்காவுக்குள் நுழைவதற்கு, காபத்துல்லாவை ஜியாரத்து செய்வதற்கு குளிப்பை சொல்லுவோம் முஸ்தாஹப். அடுத்து மஸ்ஜித் நபவி சொல்லுதாவுடைய அந்த மஸ்ஜித் நபவிக்கு போகிறது. ஆதியில் அசாருக்குள்ளா தவணை அனுப்புவோம். இந்த குளிப்பெல்லாம் உதுவை விட்டுமே செஞ்சு கொள்ளும், உதுவையும் அது போதுமாகிக் கொள்ளும். இதே போன்று இன்னும் இந்த அஷ்டுபுரிய பில் பவுலி பாகல் ஜனாபதி சொல்லம் அப்படிவாங்க தசலத்து வந்தா கொண்டு சேர்த்து மசாஜ் சாயமானி பாகல் நேரத்தில் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஸ்ரீபியாக தான் சொல்கிறாங்க. ஒரு மனிதன் பக்தியான உட்கொள்ள இருக்கிறாங்க. இதா இஷ்டுபுரிய இதா லம் இஸ்தப்ரிய பில் பவுலி பாகல் ஜனாபதி லம் அப்படி தசல்த்த வந்தா கொண்டு. இப்போ ஒரு மனிதன் என்ன செய்யறான்னு சொன்னால், இந்த குளிப்பதற்கு முன்னால் அவன் ஒன்றுக்கு போகல. ஸ்டிப்ரான்னு சொல்லி ஒன்று இருக்கிறது. என்னன்னு சொன்னால், மனித சிலாக்களுக்கு ஒன்று சிறுநீர் கழிச்சதுக்கு பிறகு கூட சில நேரங்கள் தான் சிறுநீர் துளி தங்கிருந்துவார்கள். அப்படி என்றால் அவர்கள் அந்த ஸ்டிப்ரான்னு சொல்லி ஒரு சட்டம் ஒன்று இருக்கிற அவர்கள் அதை என்ன செய்யணும்னா 3 தடவைகள் அந்த தண்ணி கொண்டு போனதுக்கு பிறகு அதை இழுத்து வெளியாக்கினதுக்கு பிறகு
அது ஸ்திப்ரா பண்றேன்னு சொல்லுவார்கள். அதுக்கு பிறகு அந்த சில நேரத்தையில அப்படி ஒன்றும் செய்யாமலுக்கு, இந்த ஸ்திப்ரா பண்ணாமலுக்கு அவர் குளிச்சிருப்பார், நோன்புக்கு போகாமலுக்கு அந்த ஸ்திப்ரா பண்ணாமலுக்கு இருந்தால் அவரே குளித்திருப்பாராக இருந்தால், அதுக்கு பிறகு உலக ஹரஜ சாயில் மணி பிதூனி ஷஹவத்தின் பிதூனி முதாயிபத்து, அவர் எந்த விதமான ஒன்றும் இல்லாமல் அந்த ஆசை இல்லாமல் இச்சை இல்லாமல் வந்தாலும் அதுக்கு பிறகு குளிச்செல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு கொஞ்சம் நேரத்தை என்ன செய்யணும், அப்படியா வெளியேறினால் கட்டாயமான செய்யணும், குளிக்கணும். இவ்வாறாக அந்த உசூல் சம்பந்தமாக குளிப்பு சம்பந்தமான விடயம் காணப்படுகின்ற அதே நேரத்தில் அடுத்ததாக நாங்கள் தயமம் எப்போ செய்யணும், எந்த சந்தர்ப்பத்தில் செய்யணும், எவ்வாறு செய்யணும் என்பதை பற்றியெல்லாம் பின்வரக்கூடிய விஷயத்தில் என்ன செய்கிறாங்க, தயமத்தை பற்றி சொல்கிறாங்க. தயமம் முன்னர் இந்த தொழுகையிலையும் தொழுகை சம்பந்தமான விஷயத்திலையும் என்ன செய்யப்பட்டுச்சு, அதனை சொல்லப்பட்ட அதே நேரத்தில் தொழுகை அந்த தயமம் எப்படியான நேரத்தில் செய்ய வேண்டும் என்பதை பற்றி சூரத்து நிசாவில் அல்லாஹ் தஆலா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன் குன்தும் மர்தா வ அலா ஸஃபரின் அவ் ஜாஅ அஹதும் மின்கும் மினல் ஆயித அவ் லமஸ்துமுன் நிஸா ஃபலம் தஜிது மாஅன் ஃபதயம்மமு ஸஈதன் தய்யிபன் ஃபம்ஸஹு பிவுஜூஹிக்கும் வ ஐதீக்கும் இன்னல்லாஹ கான கஃபூரர் ரஹீம். நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருந்து பிரயாணத்தில் அல்லது நீங்கள் மலசலம் கழிக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் அப்படியான நேரத்தில் அடுத்தது பெண்களோடு நீங்கள் திராபத்துடைய இதிலிருந்து நீங்கள் தண்ணீர் உங்களுக்கு கிடைக்கல, அப்படியான நேரத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், தயமம் நல்ல சுத்தமான மண்ணிலே நீங்கள் மசூல் செய்து உங்களுடைய கைகளையும் முகங்களையும் நீங்கள் தழுவிக்கொள்வது சம்பந்தமாக இந்த குர்ஆனுடைய ஆயத்து வந்திருக்கின்றது. அப்போ எப்பொழுது தயமம் செய்வதுன்னா, தயமம் வந்துட்டு குளிப்புக்கு பதிலாக தயமம் செய்வது, அடுத்து உதுவுக்கு பதிலாக தயமம் செய்வது. ராஜா அத்தயம்மமு விவதன் அனில் உஸ்லி அவில் உதுவி பதலன் அனுமா, உதுவுக்கு அல்லது குளிப்புக்கு பதிலாக தயமம் செய்வது. மினல் மாய் மாய் ஃபீக்கலில் உஸ்லி, இப்போ குளிக்கிறதுக்கு இருக்கிறது தண்ணி காணாது, அப்படி இருந்தால் அல்லது உதுவெடுக்கிறதுக்கு தண்ணி காணாது, இருக்கிற தண்ணி காணாது, குளிக்கிறதுக்கு காணாதுன்னு வந்தால் எங்களுக்கு கட்டாயமான ஜனாபத்தோட ஆயுதம் இப்படி இருக்கிறோம், நாங்கள் குளிக்கணும், அதில் இருக்கிற தண்ணி குளிக்கிறதுக்கு காணாது, அப்போ என்ன செய்யணும் நாங்கள் தயமம். அதில் இருக்கிற தண்ணி உதுவெடுக்க காணாது, அப்போ என்ன செய்வது தயமம். ஒவ்வொன்றும் அந்தந்த நிபந்தனை அந்தந்த இடத்துக்கு அந்தந்த விடயத்துக்குரியதாக அமையும். இப்போ இதை அவர்கிட்ட தண்ணி இருக்குது, ஆனால் ஏதோ ஒரு தடை ஒன்று இருக்குது, தண்ணியை எடுத்துக்கொண்டு வர இயலாது, ஒரு மலை கங்கால் இருக்குது அல்லது போகிறதுக்கு வேற பல வகையான சிக்கல் கஷ்டமாக இருக்குது, இதனால் அப்படின்னு சொன்னால். ஆனால் அதில் தான் அப்படியான ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு அந்த என்னென்ன ஒரு தடை ஒன்று இருக்கிறது, ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தடை. இதாக வஜத்தல்மா வலாக்கின் இளமியத்தை லக்கால் உசூல் இல்லை இது ஆஜிசி நான் இல்லை தக்வீனன் பிஷல சுழல் بشلل من أطرافك مثلا لا قدرة لا ليقدر الله أو للتوقف على ارتكاب عمل محرم كالتصرف في إناء مغصوب يوجب فيه الماء المباح أو لخوفك على نفسك أو أرضك أو مالك. இப்போ தண்ணீர் இருக்கிறது, தண்ணீர் நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாத பல தடைகள் இருக்குது, பல காரணங்கள் இருக்கலாம், தொலை தூரத்தில் இருக்கும், மலையா இருக்கும், அல்லது மிருகங்கள் இருக்கும், அப்படியான ஏதோ காரணமாக இருக்கும், அல்லது அந்த இதை பாவிக்க முடியாத நிலை ஒன்று இருக்கும். அந்த தண்ணியை அடுத்தது ஒரு பாத்திரம் ஒன்று, அந்த பாத்திரத்தை தண்ணி எடுத்துட்டு வர்றது, அந்த பாத்திரம் கொள்ளையடிச்ச அங்கீகாரம் இல்லை, எங்களுக்கு சொந்தம் இல்லாத பாத்திரமாக இருக்கும், அப்படியாக இருக்கும். அல்லது எங்கள ஒரு பயம் ஒன்று இருக்கு, நமக்கு இதுவும் ஒரு பயம் ஒன்று இருக்கும், அந்த தண்ணியை பாவிப்பதனால் நோய் ஏற்படும் அல்லது நோய் அதிகரிக்கும், அல்லது எதனா ஒரு சில காரணங்களுக்காக நாங்கள் அந்த தண்ணியை பாவிக்க முடியாத நிலை வந்தால், எடுக்க முடியாத அடைய முடியாத நிலை வந்தால் நாங்கள் செய்யணும், டைமும் செய்ய வேணும். அதை தண்ணி நீக்கிற தண்ணி வந்துட்டு சரியான தாகமான நேரம், அது குளிக்கிற தண்ணியை நாங்கள் குளிச்சிட்டோம்னா குடிக்கிறதுக்கு என்ன இல்லை, தண்ணி இல்லாமல் போய்த்திடும். அல்லது வேறொரு மனுஷனுக்கு கூட எங்களோட தொடர்பான ஆக்கள், அல்லது இதனால ஒரு
முக்கியமான ஒரு கண்ணியமான மிருகம். இப்படியான நேரத்தில் அந்த தண்ணீரை நாங்கள் குடிச்சிட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு தாகத்துக்கு எல்லாம் போகும். சுத்தப்படுத்துறதுக்கு எங்களுக்கு என்ன இந்த மிருகம் அல்லது எங்களை உயிரை பாதுகாக்கிறதுக்கு கூடிய தன்மைகள் அப்படி அந்த தண்ணி கொஞ்சமாக இருந்தாலும் என்ன செய்ய வேண்டியதுதான். நாங்கள் அந்த தண்ணியை நாங்கள் கவனம் வச்சுக்கொண்டு ஒரு டைமத்துக்கு போகணும். அடுத்தது சிறந்த குளிப்பதற்கு நேரம் காணாது அல்லது ஒதுவெடுக்கிறதுக்கு தொழுகையே கலாவாக போகுது. கடைசி நேரத்தில் ஒழுங்கி பார்த்தோம் மிச்சம் டைம் இல்லை, 5-3 நிமிஷம் தான் இருந்துச்சு போகும், கலாவாயிரும். அல்லது அசரோ தோறோ ஏதோ எந்த தொழுவையும் குளிச்சு கொள்ளவும் மேலாது ஒதுவெடுக்கவும் மேலே அப்படின்னா டக்குனு நாங்கள் என்ன செய்ய வேண்டிய பூமியில் அடிச்சு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் டைமத்தை செஞ்சு தொழ வேண்டியதுதான். டைம் அந்த எங்களுக்கு டைம் நேரம் வந்து குறுகிய சுருக்கமான நேரமாக இருந்தால் நாங்கள் அதை உதுவுக்கு பதிலாக உசுலுக்கு பதிலாக தயமம் செய்வது சிறந்த சொல்லப்படுது. பெற்றிருக்கிற நேரம் குளிப்பதற்கும் உதுவுக்கும் அல்லது பாவிப்பதற்கும் எங்களுக்கு கஷ்டமா இருக்கிறது. அதை கொஞ்சம் அதில் எதனா ஒரு தங்கு தடை இருக்கிறது. அதாவது தாங்க இல்லாமல் இருக்குமா தண்ணி நம்ம குளிச்சோம்னு சொன்னா இந்த வருத்தத்தை அல்லது அதில் வரக்கூடிய கஷ்டத்தை எங்களுக்கு தாங்க இல்லாமல் இருக்கும். இப்படியான பாவிக்கிறது கஷ்டமான ஒரு நிலை அப்படி வந்தால் என்ன செய்யப்படும்? அந்த தண்ணியை நாங்கள் அந்த குளிப்பதற்கு பதிலாக தயமம் செய்கிறோம். இப்ப குந்த முக்கல்லபன் வாஜிபின் தையன் வலைக்கு சர்ஃபுல் மாயிஃபி. இப்போ உதாரணமா அந்த எங்களுக்கு நாங்கள் இதை செஞ்சுதான் ஆகணும். உதாரணம் ஒரு மஸ்ஜித் இருக்குது, மஸ்ஜிதில் நச்சு ஒன்று இருக்குது. அப்போ அந்த இருக்கிற தண்ணியை அந்த நச்சு ஆட்டுறதுக்கு தான் போதும் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்யணும்? அந்த இடத்துல கூட அந்த தண்ணியை அதுக்கு தான் நாங்கள் பாவிக்க வேணும். خفت على نفسك الضرر من استعمال الماء في الغسل أو الوضوء لأن استعماله بسبب يسبب مرضا أو يطول أو يطيل أمد الشفاء ولم تكن حالتك تستوجب المسألة على جبيرا. இப்போ தண்ணியை நாங்கள் பாவிப்பதனால அல்லது உதுவெடுப்பதனால தண்ணியை பாவித்து தண்ணியால் குளிக்கிறதால அல்லது உதுவெடுக்கிறதால எங்களுக்கு நோய் ஏற்படும். அல்லது அந்த நோய் வந்துட்டு பெரிய சுகமாக நீண்ட காலமாக அந்த நோய் அதிகரித்து கொண்டே இருக்கும். அப்படியான நேரத்தில் எல்லாம் என்ன செய்வோம் நாங்கள்? அல்லது இந்த தண்ணீர் அதுக்குள்ள செலுத்தையில நாங்கள் என்ன பெண்டேஜ் போட்டிருப்போம், அகட்டையில் அது ஒரு எக்ஸிடம் பற்றாலும் ஒரு ஆபத்து வந்து போட்டிருக்கோம். அந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்யணும் என்று சொல்லி அந்த சந்தர்ப்பத்திலாம் தயமத்தை நாங்கள் செய்யலாம். தயமம் என்னத்தால செய்யலாம் என்று சொல்றதுக்கு அதுக்கு தத்தயம்ம விவஜிக பூமியில மேலே இருக்கிற பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய சுத்தமான மண் அல்லது சிறு கற்கள் அல்லது கல் இதே போலத்த ஏனைய சுத்தமான மற்றவருடைய அனுமதி இல்லாமல் அனுமதியோடு பெற்ற பொருள்கள்லாம் மண்ணிலிருந்து கிடைக்கப்பட்ட அந்த இதுகளில் தயமம் செய்யலாம். எப்படி தயமம் செய்கிறது என்பதை பற்றி இதில் பூமியில் நாங்கள் என்ன செய்யணும்? 2 கையையும் பூமியில் சுத்தமான மண்ணில் அடித்து எங்களுக்கு கையில் இடது கையால் வலது இதையும் முதலாவது என்ன செய்யணும்? முதலாவது முகத்தை இந்த சரியான முன்னுக்கு அந்த இதெல்லாம் பட்டதாக இது பண்ணிக்கொள்ளணும். அடுத்து இந்த மண்கட்டுக்கை இது பண்ணிக்கொள்ளணும். இது பண்ணி தயாரி கொள்ளணும். இது அல்பைத்தருடைய காண இதுவும் ஒரு பாத்தினி கஃபையும் மான் ஒரே டைம்ல அடிக்கணும். இதை அடிச்சு உள்புறவை அடிக்கணும், ஒன்று அடிக்கணும், தற்போது ஒரு அடி அடிக்கணும். சும்மா லம்மனா லியம்சஹபிஹிமா மந்தகத்துல் ஃபாசிலத்து பைன ஹத்தி ஷாரி ராசி வ தரஃபில் அன்ஃபில் ஆலா. இந்த மூக்கு உங்களுக்கு மேலையும் இந்த இப்படி எல்லாரும் செஞ்சு கொள்ளணும். இந்த மாதிரி இதுதான் சரி. இது அல்பைத்தருடைய இதாக மாற்றினா விபாத்தினி கஃபை ஜபஹத்தஹு அவு ஜபஹத்தஹு من قشاش الشعر إلى الحاجبين
மேலுக்கு அப்படி என்ன செய்யணும், இந்த மாதிரி இது பண்ணி கொள்ளணும். தரஃபில் அன்ஃபில் ஆலா மேலுக்கு தவக்கவும் பிறகு கஃபை ஆலா தரஃபு பாதி கஃபை. அதுக்கும் பிறகு என்ன செய்யணும்னா இந்த இப்படி நாங்கள் மௌத்து செஞ்சதுக்கு பிறகு ثم مسح بباطن كفه الأيسر تمام ظاهر كفه الأيمن من الجند إلى الأطراف الأصابع. இதே போன்று இந்த முழங்கை இந்த கையுடைய மணிக்கட்டிலிருந்து என்ன செய்ய விரல் தொங்கல் வர காட்டிலும் இடது கையினால் வலது கையையும் வலது கையினால் இடது கையை நாங்கள் தடவி கொள்ள வேண்டும். அந்த விரல்கள் எல்லாம் பட்ட மாதிரி தடவி கொள்ள வேண்டும். இதான் தயமம் மிச்சம் லேசான விஷயம். அப்போ என்ன இவ்வளவு தேசம் செல்றாங்க சொல்ற நேரத்தில் நாங்கள் பார்க்குறோம் வலேச தயமம் வாதவோ பக்கத்து பிஹாதி சூழது வருது. அல்லாஹ்தால யுரிதுல்லா பிக்கும் சொல்ல வலா யுரிது பிக்குமோ அல்லாஹ்தால லேசத்தான் விரும்புகிறான், கஷ்டத்தை என்ன செய்யலை விரும்பவில்லை. இந்த தயமத்துக்கும் சில சரத்துகள் இருக்கிறது, நிபந்தனைகள் இருக்கிறது. அந்த கூண மாதூர் அல்லா தஸ்ததி ஒரு ஊசுலாவில் உதுவன் அந்த உது செய்ய முடியாமலுக்கும் குளிக்க முடியாமல் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் சொன்ன காரணங்கள் சொன்னோம். அதே போல உதுவெடுக்க முடியாத சந்தர்ப்பம் அதுக்குரிய காரணங்களையும் சொன்னோம். அப்படியான நேரத்தில் தான் தயமம் அல்லாவுக்காக குடும்பத்தனில் அல்லாவை நெருங்கிக் கொள்வதற்காக சொல்லி நாங்கள் நியத்து வைத்துக் கொள்ளணும். நாங்கள் தயமம் செய்யக்கூடிய அந்த பொருள் சுத்தமானதாக இருக்கணும். வைர மகசூம் திருடப்பட்டதாக அல்லது அனுமதி இல்லாத இருக்கக்கூடாது. அதாவது இந்த வேறதோட பிணைஞ்சப்பட்டதாக அப்படி இந்த குலையப்பட்டதாக குலைச்சப்பட்டதாக இப்படி இடிக்கப்படாம தூய்மையான மண்ணாக கல்லாக என்ன சிறு சிறு கற்களாக இருக்க வேண்டும் என்பது அந்த தயமம் செய்யக்கூடிய பொருளுடைய விஷயம். மேலுக்கு இருந்து கீழே தான் நினைச்சுக்கணும். மேலுக்கு இருந்து கீழே இருக்கணும். கூடல் மசூக்கால் ஜபஹத் மேல் ஆலா இல்லா மேலுக்கு இருந்து என்ன செய்யணும், மேலுக்கு இருந்து இருக்கணும். அதே போல கையும் அவ்வாறு தான் செய்ய வேணும். ஜவால் ஓசரி கபில இந்தியாவில் இதற்கான தயமம். அதே போன்று தயமம் செய்வதற்கு நாங்களாவே எங்களை முடிஞ்ச வரைக்கும் நாங்களாவே தயமம் செய்து மற்றவங்க தயமம் செஞ்சு விடாத அளவுக்கு நாங்களாகவே அந்த துபாஷிர தயமம் தினப்சிக்க கதிரழிவு முடிஞ்ச வரைக்கும் நாங்களாவே செய்ய பார்க்கணும். அதாவது இந்த தயமம் செய்கிற நேரத்தில் ஒவ்வொன்றும் தொடர்ச்சியாக செய்யணும். அதை கொஞ்சம் தலையில் செஞ்சு போடும், மொத்தம் செஞ்சு போடும், மரம் சிலங்கி ஆக்கள் பார்த்தோம் இன்னும் ஒரு இடவழி விட்டுருக்காருன்னு சொல்லாது. ஒரு பொதுவாக மக்கள் பார்க்குற நேரத்தில் அந்த இடவழி இல்லாமல் நம்ம செஞ்சுட்டாருன்னு சொல்லி அந்த தொடர்ச்சியாக செஞ்சிடணும். அதே நேரத்தில் அந்த அந்த இடத்துல ஒரு தடைகள் ஒன்றும் இல்லாத அளவுக்கு அந்த அந்த இது நஜிசுகளோ அல்லது ஏன் இதுகளோ அங்கே என்ன செஞ்சு அஜித்து அகற்றி போட்டுடணும். தம்ச ஜபாதி கபில கஃபில் யும்னா கஃபிக்கல் யும்னா கபில கஃபிக்கல் யுஸ்ரா. கையில் நாங்கள் தடவுறதுக்கு முன்னால் முகத்தேன்னு செஞ்சுக்கணும், தடவி கொள்ள வேண்டும். அந்த இடது கைக்கு முன்னால் வலது கையும் அதுக்கு பிறகு தான் இடது கையுமாக நாங்கள் இது பண்ணிக்கொள்ளணும். இப்போ நாங்கள் என்ன செஞ்சிருவோம்னு சொன்னால் ஒரு தண்ணீரை பாய்ப்பதற்கு எங்களுக்கு தடையாக ஒரு காரணம் ஒன்று இருக்கும். தண்ணி பாய்ப்பது எங்களுக்கு நோயோ அல்லது வேறு நம்ம காரணங்கள் நாங்கள் என்ன செஞ்சு போட்டோம். நாங்கள் இந்த குளிச்சு தண்ணியை பாய்ப்போம், தயமம் செஞ்சு குளிச்சுட்டோம், தொழுதுட்டோம், என்ன செஞ்சுட்டோம், குளிச்சதுக்கு அல்லது அந்த குளிக்கிறதுக்கு பதிலாக தயமம் செஞ்சுட்டோம், அல்லது ஒதுவடுக்கு பதிலாக தயமம் செஞ்சதுக்கு பிறகு அப்போ நாங்கள் பார்க்கோம் தொழுகைக்கு நேரம் விதிக்கா இல்லையா நாங்கள் என்ன செய்யணும், நம்ம குளிக்கலாம் போல இருக்குது அப்படின்னு சொல்லி வந்தால் நாங்கள் தொழுது முடிச்சிட்டோம்னு சொன்னால் நாங்கள் தொழுகை நாங்கள் திருப்பி எதுவும் செய்ய தேவையில்லை. நாங்கள் டைம் செஞ்சு இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரத்தில் அந்த நேரம் போய்த்திருக்கும். அந்த உதாரணமாக சோமாயிட்டாரு அப்படி இருந்தாலும் அந்த நாங்கள் செஞ்சது சலாத்துக்கு சகிகத்தும் ஒலாயத்தி காலத்துக்கு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தயமுக்கு மஷ்ரூவான் கந்தக்கூனக தயமம் யசிக்க மின்சவாலி உதரிக்க பில்வக்தி அது சரியா இதாக போய்த்திரும்.
இப்படியாக இந்த தயமம் சம்பந்தமான விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். இதா மனானி அத்தைபு தபீபு இதா மனானி தபீபு மினிஸ்ட்ரி மாலி இத்தத்தி ஐயாமி நீ மறந்து. அப்போ டாக்டர் சொல்றாரு, நீங்க உங்களை நோய்க்காலும் நீங்க இத்தனை நாளைக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது, தயமம் இந்த தண்ணியை பாதிக்கப்படாதுல தயமத்தை மசாலி باستعمال الماء بعد شفاء فهل أريد صلاتك على أيام الماضية على التيمم. அப்போ நான் தயமம் செஞ்சுட்டு தொழுது 4 நாளைக்கு தான் அந்த தொழுகை திருப்பி தொழணுமா சொல்லி பார்த்தா அது நாங்கள் என்ன செய்ய தேவை, நாங்கள் அதை தொழுகை சரி. تيمم بعد دخول وقت الصلاة وصلى ثم حل وقت صلاة أخرى ولم يرتفع العذر كلا. இப்போ எப்படின்னா இதா தயம்மம் بعد دخول وقت الصلاة நேரமாகிட்டு இப்போ நான் தயமம் செஞ்சுட்டேன், அதுக்கு பிறகு இன்னொரு தொழுகைக்கு உரிய நேரம் வந்துட்டு சரிதானே அது தொழுகை. ஆனால் அந்த ஊர் அந்த தடைக்கு தானே, அந்த தடை ஒன்றும் நீங்கள் இல்லை, தடையாத்தான் இருக்கு, பாவியே நோயாத்தான் இருக்கு. அப்போ அந்த தொழுகைக்காக திருப்பி நாங்கள் என்ன செய்யணும், திருப்பி இது பண்ணணும்னா இல்லை, தயமா அது சரி அந்த உதிர் இருக்கிற வரைக்கும், அந்த தடை இருக்கிற வரைக்கும். அதே போல் இதா தயமம் பதில மின்னல் உஸ்லி ஜனாபத்தி, இந்த ஜனாபத்துக்குரிய துனுபான ஆள் அவரு என்ன செய்யறாருன்னு சொன்னா அந்த குளிப்புக்கு பதிலாக என்ன செய்யறாரு, தயமம் செய்யறாரு. அந்த தொழுகைக்காக உதவு எடுக்கணுமா அத்தவான தவல்லா அலிஸ்லாத்தி அப்படின்னு கேட்டா இல்லை, தேவையில்லை. உஸ்லி வல்லுமா அந்த தொழுகை அந்த அந்த ரெண்டுக்கும் சேர்த்து என்ன செஞ்சிடணும், அது அந்த தயமம் போதுமானதா, தயமம் செஞ்சாதானே திருப்பி தயமம் செஞ்சதுக்கு பிறகு தொழுகைக்காக அந்த குளிப்புக்காக தான் அவர் தயமம் செஞ்சாரு, அந்த தயமும் உதுவையுமே செஞ்சு கொள்ளும் சேர்த்துக்கொள்ளும். சும்மா தயமம் பதில நான் உசுல் ஜனாப சும்மா தகல் தையல். இப்ப ஜனாபத்துக்கு பதிலாக ஜுனுபான ஒருவன் ஜனாபத்துக்கு பதிலாக ஒரு ஆள் செஞ்சாரு, தயமம் செஞ்சுட்டாரு, அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் தூங்கிட்டாரு அல்லது வேற இடத்துல போயிட்டு வந்துட்டாரு. அப்ப தூங்கினதுக்கு பிறகு இந்த திருப்பி ஒருத்தர் உதவுக்கும் இது பண்ணணுமா, இந்த பொதுவாக தூக்கம் சம்பந்தமாக அது பார்த்தா தெரியும். இப்ப சில நேரத்தில் உதவு நேரம் தயமம் சொல்றீங்க, ஆக்கள் போற நடமாட்டங்கள் கொஞ்சம் தெரியாம இருக்கிற சம்பந்தம், அப்படியே அதான் ஒரு சிறு தூக்கம் சொல்றாரு, ஒரு அளவுக்கு விலங்கு மாக்கள் போறாரு, தூங்கினா ஒன்றுமே விலங்கு, அதாவது ஆழ்ந்த தூக்கம்னு சொல்லி அது சொல்றது. அப்படி என்ன முடியும்னு சொன்னா நீ உது செஞ்சு கொள்ளணும். அப்படி இல்லைண்டா பதலன் மினல் உதவு தயம்மம் பதலன் மினல் உதவி என்ன செய்யணும்டா திருப்பி என்ன செய்யணும், உதவுக்கு பதிலாக திருப்பி என்ன செய்யணும், திருப்பி தயம்மம் செஞ்சு கொள்ளணும். இதா சகத்து மசு, அதாவது நாங்கள் முகத்தை நாங்கள் மெத்தியை நாங்கள் மசூ செஞ்சோமா அல்லது வலது கையை மசூ செஞ்சோமா அப்படி நினச்சிட்டு ஒரு சந்தேகம் எங்களுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் அந்த சந்தேகத்தில் எந்த விதமான நாங்கள் சந்தேகப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. அந்த மசூ செஞ்சாம இப்போ எல்லாம் செஞ்சது முடிஞ்சதுக்கு பிறகு திருப்பி என்ன தயமம் இல்லை வர இப்படி நினச்சிட்டு எல்லாம் தயமம் செஞ்சு பிறகு திருப்பி கூட நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அதிலும் எந்த விதமான அதுக்கு எந்த பெருமதியும் இல்லை, அதை நாங்கள் கவனிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இப்ப இது சம்பந்தமான விஷயத்தை நாங்கள் பொதுவாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். இது உசூல் சம்பந்தமாக நாங்கள் குளிப்பு அதே போன்ற தயமம் சம்பந்தமான விஷயங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இப்போ தொழுகைக்குரிய விடயத்துக்கு நாங்கள் தொழுகை சம்பந்தமான அதுக்கு நிறைய விஷயங்கள், எப்படி இந்த நேரத்தில் தொழுகையுடைய நேரம், அடுத்தது அது சம்பந்தமாக நாங்கள் அதனுடைய வக்ஃபு, இந்த தொழுகை எப்படி தொழுகை எங்களுக்கு எப்பொழுது வாஜிபாகக்கூடியது, எத்தனையோ வாஜிபான தொழில் நாங்கள் நினைக்கிற 5 வக்து தொழுகை மாத்திரம் அல்ல, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் வாரணத்தையில் அந்த வரக்கூடிய பல வகையான தொழுகை இருக்கிறது, மையத்தின் மீது தொழ வேண்டிய தொழுகை இருக்கிறது. அதே போன்று நாங்கள் நியத்து வச்சுட்டோம்னு சொன்னால்
ஒரு விஷயத்தை ஒன்றுக்கும் நாங்கள் நியத்து வச்சுட்டோம்னு சொன்னால் அதை நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய கட்டாயமாக செய்ய வேண்டிய எங்களுக்கு வாஜிபாக போகும். இப்படி பல வகையான வாஜிபான இதுகள் 5 வக்து தொழுகையோடு சேர்த்து இந்த சூரிய தொழுகை, கிரகண தொழுகை, சந்திர கிரகணம், சூரிய கிரகணம், இப்படியாக ஸலாத்து தவாஃபில் வாஜிபி ஃபில் உம்ரத்தி வல் ஹஜ்ஜி, இப்படியாக அந்த உம்ராவிலே செய்ய வேண்டிய உம்ராவின் போது தொழ வேண்டிய 2 ரக்காத் இந்த தொழுகை, இப்படியாக பல விஷயங்கள் இதில் வந்திருக்கிறது. தொழுகைக்கு முன்பதாக பல விஷயங்கள் இருக்கிறது. அதில் வந்துட்டு நேரம் ஆகிடணும். சிலாக்கள் வந்துட்டு பாங்கு டைம் ஆகிறதுக்கு முதல் தொழுதான் நெஞ்சிடும். அது தொழுகை பிள்ளை நேரம் ஆகினதுக்கு பிறகுதான் விஷயம் தொழணும். இந்த நாங்கள் தொழுகைக்கு முன்னால் பல அதுக்கு சில முக்கத்திமாத்துகள் இருக்குது. அதை கவனிக்க வேண்டியது. பக்து தொழுகையுடைய நேரமாகி விட்டதா, அடுத்து கிபிலா எந்த பக்கம் இருக்கிறது அறிகிறது, அடுத்த மக்கள் தொழுகையுடைய இடத்தை பற்றிய, அடுத்தது தொழுகையாளருடைய உடையை பற்றி, அடுத்து தொழுகைக்கு முன்னாள் சுத்தம் பற்றி, இவைகள் எல்லாம் இந்த விஷயமெல்லாம் இதில் நான் கவனமாக இதெல்லாம் இந்த வாஜிபான தொழுகைகளுக்கு கட்டாயமான இந்த தொழுகைகளெல்லாம் நாங்கள் கட்டாயமாக அறிந்திருக்க வேண்டிய விடயங்களாகும். தொழுகையுடைய நேரங்கள் வக்து ஸலாத் لكل من الصلوات اليومية وقت محدد لا يجوز تخطيته وقت صلاة الصبح من طلوع الفجر إلى طلوع الشمس. ஒவ்வொரு தொழுகைகளுக்கும் அந்தந்த நேரங்கள் இருக்கிறது. இப்போ சுபஹுடைய நேரம் வந்துட்டு ஃபஜர் உதயமாகி, அதாவது உங்களுக்கு தெரியும் ஃபஜருடைய நேரம்னு சொல்லி ஒரு நேரம் இருக்கிறது. இப்போ எல்லாம் வந்துட்டு நேரம் எல்லாம் டைம் டேபிள் போட்டு கலண்டரில் டைம் டேபிளில் அடுத்தது வானொலியில் எல்லா இடத்துலையும் அழகாக சொல்லி தெளிவாக சொல்லப்படுகிறது. அப்போ சூரியன் உதிக்கிற நேரம் வரக்காது அந்த ஃபஜருடைய நேரம் முதல் அந்த காரில் உள்ள அகண்டு ஆரம்பிக்கிற நேரம். அப்போ அதில் இருந்து ஃபஜருடைய நேரத்திலிருந்து எங்களுக்கு சூரியன் உதயமாகின்ற வரைக்கும் சுபஹுடைய நேரம். வக்து ஸலாத்து துஹ்ரைன் அல்-துஹர் வல் அஸ்ர் மின் ஜவாலி ஷம்ஸி இலா குரூபியா, சூரியன் பரஞ்சத்தில் இருந்து இரவு ஆரம்பிக்கிற நேரம் வரைக்கும் துஹருடைய நேரம். இலா குரூபியா ويختص أول وقت بصلاة الظهر وآخر صلاة العصر بصلاة العصر بمقدار أدائهما. சூரியன் பரஞ்ச அந்த 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 3 நிமிஷம் அல்ல 5 நிமிஷம் துஹருடைய நேரம் என்றால் அது துஹருடைய மட்டும்தான் அதை சொல்லலாம். இப்போ நாங்கள் ஒரு பிரியாணி எங்கேயோ ஒரு அவசரமான நேரம் ஆகிட்டு கடைசி நேரத்தில் பார்த்தோம் சூரியன் மறைகிற நேரம் ஒன்று இருக்கிறது. ஒரு 5 நிமிஷம் 3 நிமிஷம் இருந்தால் அதுக்குள்ள நாங்கள் திருப்பி அதுக்குள்ள துஹரை தொலையலாது. அது அசருக்குரிய நேரம் மட்டும். இடைப்பட்ட 2 நேரமும் துஹரை தொழுது போட்டு தான் செய்யணும், அசர தொழணும். முந்தசிபுல் வக்தி பைன துலுஇ ஷம்ஸி வ குரூபியா. அம்மா வக்து ஸலாத்து இஷா மக்ரிப் வல் இஷாவுடைய நேரம் அவ்வல் மக்ரிப் இலா முன்தஸஃபில் லைல், அந்த மக்ரிபுடைய இரவு ஆரம்பிச்சு இரவு சுப வரக்காட்டிலும் இஷா தொழுவுற இல்லை, அதாவது இரவுடைய நடுப்பகுதி கிட்டத்தட்ட 12 மணி அப்படின்னு சொல்லி டைம் வச்சுருக்காங்க. அதுதான் يختص أول وقت بصلاة المغرب وآخر بصلاة العشاء بمقدار أدائه. அதில் அந்த மகரிபு இரவு ஆரம்ப முதல் நேரம் மகரிபுடைய நேரம், திருப்பி அந்த இரவின் நடுப்பகுதியினுடைய தொங்கல் நேரம் இஷாவுடைய நேரம், இரண்டுக்கும் இடைப்பட்ட நேரம் தான் மகரிபுக்கும் இஷாவுக்குரிய நேரம். மகரிபை தொழுவதற்கு பிறகுதான் என்ன செய்யணும், இஷாவை தொழ வேண்டும். இதில் அந்த மகரிபுடைய நேரத்தில் சில ஒரு பேணுதல் ஒன்று இருக்கிற கட்டாயமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா வலா நப்த பி ஸலாத்தில் மக்ரிப் இல்லா பாத் அந்த சூழல் உம்ரத்துல் மஷ்ரிக்கிய்யத்தி மின் ஸமா, அதாவது சூரியன் மறைஞ்சதுக்கு பிறகு ஒரு வகையான அந்த சிவப்பு நிறமான ஒரு மஞ்சள் அப்படியான ஒரு இது ஒன்று இந்த கிழக்கு பக்கத்தில் இருக்கும். சில நேரத்தில் பார்க்கலாம், சில இடங்களில் சூரியன் அந்த பொட்டு அந்த செடியான அந்த சூரியன் அந்த மறைஞ்சி நல்லா வெளிச்சம் விளங்க. அப்போ என்ன செய்வாங்க, மாதிரி பாங்க சொல்லுவாங்க, நோம்பெல்லாம் துறப்பாங்க, ஆக்கள் தொலை பேத்துருவாங்க. அப்படி இல்லாமல் கொஞ்சம் கவனமாக அந்த சூரியன் மறைஞ்சதுக்கு பிறகு கிழக்குல கூட அந்த செம்மேகம் தெரியும். அந்த செம்மேகம் பூர்ணமாக மறைகிற வரைக்கும் இருந்தோம்மல் அந்த அல் ஹும்ரத்துல் மஷ்ரிகி கிழக்கில் வரக்கூடிய அந்த இது என்னன்னு சொன்னால் ஹும்ரத்தும் ஃபிஸ்ஸமாய் மின் ஜிஹத்தில் மஷ்ரிகி ஃபி ஜிஹத்தில் முகாபலத்தில் உரூபி ஷம்ஸி தசூலு பாத உருபியா, அந்த
செம்மேகம் எப்படி சொன்னா அந்த சூரியன் மறைகிற நேரத்தில் அந்த கிழக்குல தென்படுமா. அப்ப சூரியன் மறைஞ்சிட்டேன் அந்த இதுல சூரியன் மறைஞ்சிட்டேன் திரிக்கா சூரியன் ஒண்ணு சம்பூர்ணமாக மறைஞ்சு கொண்டிருக்கிற அந்த நேரம். எனவே எங்களுக்கு எக்கின்னு வரணும் சூரியன் பொதுவாக ஃபுல்லாக சரியாக மறைஞ்சு விட்டது என்று நாங்கள் எக்கீன ஆரங்களையும் கவனமாக இருக்கோம். நாங்கள் இதில் அந்த இந்த முன்தசிபுல் வக்தி பைன உருபி ஷம்சி வல் ஃபஜ்ர் எங்களுக்கு منتصف الوقت بين غروب الشمس والفجر إذا انتصف الليل وزاد ولم تصلي صلاة المغرب والعشاء عامدا عليك أن تبادر وتصليهما قبل الفجر بكسب القربة المطلقة من دون أن تقصد أداء الصلاة ولا قضائها. இப்போ சில நேரம் நடுப்பகுதி இந்த இரவுல நாங்கள் சொன்னோம்தானே இரவினுடைய அரைவாசி அதாவது ஃபஜ்ர் வரை காட்டியும் இஷாவுடைய நேரம் அதனுடைய அரைவாசின்னு சொல்லி பாருங்க கிட்டத்தட்ட 12 மணி வச்சு கொள்வோமே கணக்கு டைம் ஒன்று இருக்கிறது அதனுடைய இரவுடைய அந்த அரைவாசி நேரம் சொல்லி நடு நேரம் என்று சொல்லி இருக்கிறது. சில நேரங்கள் நாங்கள் தொல்லலை பிந்திட்டு அதுக்கும் பிந்திட்டு ஒரு பிரியாணம் போனும் லேட்டாகி 12 மணிக்கு கூட 1 மணி 2 மணி தான் வந்து சேர்ந்தோம். அப்படி என்றாலும் நாங்கள் அதாவாகவும் இல்லாமல் கலாவாகவும் இல்லாமல் முத்துலக்காக நாங்கள் என்ன செய்யணும் பொதுவாக நாங்கள் தொழணும். அதுதான் சொல்றது மனுஷன் என்ன செய்யணும்னா அந்த ஒவ்வொரு வக்தை கவனிச்சு தொழுகையுடைய நேரத்தை கவனிச்சு நாங்கள் போகிற இந்த இடத்துல அடைஞ்சிருவோமா அப்படின்னு போட்டு சில நேரங்களில் தடைகள் வரும். அதுதான் தண்ணீர் எடுத்துக்கொள்வது டைம் தொழுவதுக்கு பிரயாணத்தை ஆரம்பிக்கிறது அடுத்து அங்கே போய் அடையிறதுக்குரிய அடைஞ்சாலும் எங்களை கையில் நாங்கள் தண்ணியை தொழக்கூடிய இதுகளெல்லாம் நாங்கள் என்ன செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். நல்ல தொழுவுடைய நேரம் வந்துடுன்னா ஒரு இடம் ஒன்றைக்கு தொழுவிட்டு போய்த்துருவோம்னு சொல்லி வந்தால் அப்புறம் அங்கே போய் சேர்ந்துடலாமன்னு இல்லாமல் நாங்கள் என்ன செய்யணும் இப்படியான தொழுதுட்டு போகிறதுக்குரிய இடையிலையும் கூட தண்ணீர் இருந்தால் தொழக்கூடிய இடம் இருந்தால் நாங்கள் என்ன செஞ்சு வரணும். இதெல்லாம் கொஞ்சம் கவனித்து போய் பார்த்தோம்னு சொன்னால் இந்த பிரச்சனைகள் எங்களுக்கு ஏற்படாது. மா முலாஹலத்தின் அஹமதி ஃபி குல்லி ஸலாத்தின் வஹி அந்த தஅக்கத மின் துஹூலி வக்தி ஸலாத்தி கப்ல அல்-பத்இ பிஹா சவான் கான ஸலாத்துல் ஃபஜ்ர் அம் ஸுஹூரி வல் அஸ்ரி அல் மக்ரிப் வல் இஷா. கட்டாயமான விஷயம் என்னன்னு சொன்னால் நேரமாகி விட்டது என்பதை நாங்கள் உறுதியாக இருக்கணும். சந்தேகம் சரியாக கிட்டத்தட்ட இருக்குமென்னு சொல்லி இல்லாமலுக்கு உறுதியானது பொருள் தான் நாங்கள் சொல்லணும். அல் கிபிலா கிபிலாவுடைய நிலத்தை நாங்கள் பார்க்கின்றதில் எஜிபு அலைக்கு அந்த தஸ்தக்பில் அல் கிபிலத்தை வந்து துசல்லி வல் கிபிலத்து கமா தாரிஃபு ஹியல் மக்கான் இல்லை தக்கவு ஃபீல் காபத்தி ஷரீஃபி பக்கத்தில் உட்கார்றோம். அப்போ கிபிலா முன்னோக்கி நாங்கள் தொழணும். கிபிலா முன்னோக்குறேன்னு சொன்னால் எங்களுக்கு என்ன இருக்கணும் புனித மக்கமா நகரத்தில் காபத்துல்லாவே நாங்கள் முன்னோக்கி தொழணும். இப்போ அங்கே மக்காவில் இருக்கிறார்களுக்கு தான் அந்த சுற்றியா காபத்துல்லாவுக்கு நேருக்கு நிற்கணும். காபத்துல்லா தெரிகிறார்கள். ஆனால் எங்களுக்கு வந்து காபத்துல்லாவுடைய திசை இந்த பக்கம் காபத்துல்லா இருக்குன்னு சொன்னால் நாங்கள் சில நேரம் கொஞ்சம் தள்ளியுமே செஞ்சிடலாம். கொஞ்சம் இருக்கிறதா எல்லாம் பிரச்சனை இல்லை. முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் சொல்லுவாங்க ஐநூல் கிபிலா ஜிஹத்துல் கிபிலான்னு சொல்லி 2 இருக்கிறது. மக்காவில் இருக்கிறார்கள் அந்த காபத்துல்லாவோட தெரிஞ்சால் கட்டாயமாக என்ன செய்யணும் காபத்துல்லாவை முன்னுக்கு நிற்கணும். எங்களுக்கு வந்து கிபிலா இந்த பக்கம் தான் இருக்கேன்டா அந்த திசை சில நேரத்தில் பார்க்கலாம் சில ஆக்கள் கொஞ்சம் அங்காளுக்கு இருக்கிறீங்களாம் நிற்பாங்க. அவங்க தேடி எடுத்துக்கொண்டு அந்த முறைப்படி நிற்பார்கள். இது அல்லமத்து மக்கள் மாரிஃபத்து ஜிஹதில் கிபிலத்தி பாதான் பதல்து யுஹதி ஃபகத் குல்லல் ஹஜஜ் அல்லத்தி யும்கினுனி அன் அஸ்தர் கிபிலத்தி சல்லி இல்லல் ஜிஹத் அல்லத்தி ததுன்னு முடியும். இப்போ நாங்கள் போகிறோம் கிபிலா எந்த பக்கம் இருக்கிறது எங்களுக்கு தெரியாது. ஒரு காலகட்டம் ஆனால் இந்த பக்கம் தான் இருக்கிறது. நாங்கள் எவ்வளோலாம் தேடி எவ்வளோ இது பண்ணதுக்கு அப்புறம் இந்த பக்கம் இருக்கிறது நாங்கள் கிட்டத்தட்ட இருக்கும்போது நாங்கள் கருதுகிறோம். அந்த பக்கம் நாங்கள் தான் தொழுது கொள்ளலாம் அல்லது எந்த பக்கம் இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு இடம்பாடு இருக்கு. இந்த பக்கம் தான் இருக்கும் போல நாங்கள் என்ன செய்ய வேண்டியதா அந்த அதுக்கு அப்படி வந்து இருக்குமென்னு சொன்னால் அந்த கத்த அன்ன ஜிஹத்துமா மின் ஜிஹத்தில் கிபிலது சல்லைது தும்மா அரிஃப்த பாத சலாத்தி அன்னனி குந்து அல் ஹத்தை. இதுதான் இதில் சம்பந்தமாக சில பல வகையான சில இதுகள் இருக்கு. அதில் சில என்ன நாங்கள் 4 பக்கம் சொல்ல வேண்டி அதுக்கு பிறகு நாங்கள் தொழுவதுக்கு பிறகு இஞ்சாலும் சொல்லுவோமா இஞ்சாலும் சொல்லுவது சரியால திருப்பி தொழணும் முடிஞ்ச வரைக்கும் இஞ்சாலும் தொழு இப்படி சொல்லணும்னு சொல்லி பல வகையான கருத்துக்களுக்கு இன்ஷால்லா அடுத்து வரக்கூடிய பாடத்தில் நீங்கள் சவுத்துட்டீங்க. இன்ஷால்லா நேரமும் முடிஞ்சிட்டு அடுத்து வரக்கூடிய அமர்வில் இது சம்பந்தமாக பார்ப்போம். இன்ஷால்லா அல்லாஹ் தஆலா சரியான முறையில் நாங்கள் எங்களுடைய குளிப்பை எங்களுடைய தயமமே எங்களுடைய உணவை சரியான அவன் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இபாதத்தாக
மாற்றுவதற்கு அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.